ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சொந்தக்காரங்களுக்கு கூட சில காரியம் நல்லது கெட்டதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்க பார்வைக்கு அது சரி, நம்ம பார்வைக்கு அது தப்பு. நம்முடைய கிளியரின்படி நம்ம வளர்த்தணுமே தவிர நம்ம அப்படி கொண்டு போய் நம்முடைய பிள்ளைகளை சிக்க வச்சிடவே கூடாது. நம்ம தடுமாறிடக்கூடாது. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பார்வோனுடைய ராஜா ரொம்ப நல்லா சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் இங்கே இருங்க, உங்களுக்கு என்ன வசதி வேணும், உங்களுக்கு என்ன பண்ணித்தரணும், உங்களுக்கு எந்த மாதிரி, எங்களுக்கு ஒன்றும் வேணாயா, இல்லை நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, இந்த புருஷர்கள் மட்டும் போயிட்டு வாங்களே. இல்லையா, புருஷர்கள் மட்டும்லாம் போக மாட்டோம். எப்படி தான் போவோம்? ஃபேமிலியோடு தான் போவோம். இங்கே பலியிட வேண்டியதானே, இந்த மலையில் நான் உங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி தரேன், நீங்கள் கொடுக்குற இடம் வேண்டாம், எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, எங்களுக்கு என்று. இப்போது இந்த செய்தியை கேட்க கேட்க உங்களுக்குள்ள அந்த மகிமை உங்களுக்குள்ள வரட்டும்.